ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம லேப்டாப்ஸ்க்கு தேவையான ட்ரைவ்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரீங்கன்னா கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபயர்ஃபாக்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா லேப்டாப். ஸோ நம்ம இப்போ லினோவா லேப்டாப்ஸ்க்கான ட்ரைவ்ஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், லினோவா டிரைவர் டவுன்லோட். இல்லைனா நீங்கள் டெல், ஹெச்பி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லினோவா டிரைவர் டவுன்லோட் மாதிரி ஹெச்பி டிரைவர் டவுன்லோட், இல்லைனா டெல் டிரைவர் டவுன்லோட் அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க ஆப்ஷன், அதாவது செகண்ட் இருக்க வெப்சைட், இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான் லினோவோடது. ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட லேப்டாப்போட மாடல் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி லோட் ஆகும் உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து. இதில் ஸ்டார்ட் ஸ்கேனுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான ட்ரைவ்ஸ் எல்லாம் அதுவே ஸ்கேன் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க ட்ரைவ்ஸ் எல்லாமே. எந்த லேப்டாப் வாங்கினாலும் அதுக்கு கண்டிப்பாக ட்ரைவ்ஸ் போட்டே தான் ஆகணும். ஃபஸ்ட்டு முக்கியமாக தேவையானது கிராஃபிக்ஸ் ட்ரைவ். ஆல்ரெடி என்னெல்லாம் முக்கியமாக தேவையானங்கிற வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நான் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட லேப்டாப்பை வந்து சர்ச் பண்ணணும். இதில் இருக்க பார்த்தீங்கன்னா லேப்டாப், லினோவா லேப்டாப்பில் T420i லேப்டாப்புங்கிற போட்டிருக்கு, திங்க் பேட் மாடல். நம்மளுக்கு தேவையானதை நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். டிடெக்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் சேம் கான்செப்டில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிடும். அதை விட நம்ம ப்ராடக்ட்டை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட். சேஞ்ச் ப்ராடக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் லேப்டாப்போட மாடலை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான லேப்டாப்போட ட்ரைவ்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சர்ச் பை ப்ராடக்ட் நேம், சீரியல் நம்பர், மெஷின் டைப் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க லினோவோ. என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவோ V110 15AST ஆல்ரெடி இருக்கும். எல்லா லேப்டாப்ஸ்க்கான ட்ரைவ்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த லேப்டாப்போட ட்ரைவ்ஸ் தான் வேணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி அது வந்து என்னெல்லாம் ட்ரைவ்ஸ் உண்டோ எல்லாமே அதை ஷோ பண்ணும். அதில் என்னெல்லாம் முக்கியமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன், எது இன்ஸ்டால் பண்ண ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ மேனுவல் அப்டேட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆடியோ, அதுக்கப்புறம் பயோஸ், ப்ளூடூத், கேமரா, டயக்னாஸ்டிக், டிஸ்பிளே, மவுஸ், பென்ட்ரைவ் அண்ட் கீபோர்ட், நெட்வொர்க், பவர் மேனேஜர், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் திக் வேண்டேஜ் டெக்னாலஜி. இதில் நம்ம கண்டிப்பாக போட வேண்டியது ஆடியோ போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ கிடைக்கும். ப்ளூடூத் மோடம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுவும் போட வேண்டும். அதுக்கப்புறம் கேமரா அண்ட் ஹார்ட் ரீடர் இது கண்டிப்பாக தேவை. டயக்னாஸ்டிக் தேவைன்னு கிடையாது, வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, இதுதான் நம்ம கிராஃபிக்ஸ் ட்ரைவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுஸ், பென்ட்ரைவர், கீபோர்ட் இந்த இதுக்கான ட்ரைவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ், நம்மளோட ஒய்ஃபை நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கானது. பவர் மேனேஜர், நம்ம லேப்டாப்போட பவரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அண்ட் யூட்டிலிட்டி, திங் வேண்டேஜ் டெக்னாலஜி. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் தேவையில்லாதது பார்த்திங்கன்னா இந்த பயோஸ். இது நீங்கள் போடுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம போடுற டைம் பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து இன்புட் பவர் கொடுக்கணும். நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி வச்சு தான் இருக்கோம். சம்டைம்ஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் டோட்டலாக போயிடும். மதர் போர்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் வந்துடும், ஒரே ஒரு சிப்பு ஃபால்ட் வந்துடும். அதுதான் பயோஸ் சிப்பு, அது வந்து ஃபால்ட் வந்துடும். எதனால் நான் இதை சொல்கிறேன்னா ஆல்ரெடி நான் இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட லேப்டாப் ஆன் ஆகும், பட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். அது நீங்கள் பயோஸ் தான் ப்ராப்ளம்ங்கிறத செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கேப்ஸ் லாக் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் லாக், அந்த ரெண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷோ ஆகும். பயோஸ் தான் ப்ராப்ளம்னா அந்த லைட் ரெண்டுமே பத்தாது. டிஸ்பிளே ப்ராப்ளம்னா அந்த லைட் ரெண்டும் பற்றும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரேம் ப்ராப்ளமாக இருந்தாலும் பிளாக் ஸ்க்ரீனில் தான் இருக்குது, சம்டைம்ஸ் ஆனே ஆகாது.
ஸோ இப்போ நம்ம ஆடியோங்கிறது தேவை, எல்லாமே தேவை தான். பட் நான் இது ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பயோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த டயக்னாஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணலை. இந்த 3மே நான் இன்ஸ்டால் பண்ணேன், பேலன்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து உங்களோட சாம்பிளுக்காக நான் வந்து கேமரா அண்டு கார்ட் ரீடர் இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 டிரைவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்ட் ரீடருக்கானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமராக்கானது. ஃபஸ்ட் நம்ம கார்ட் ரீடருக்கானது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க்குன்னு டவுன்லோடு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுக்கான பேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் ஃபைல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சேவ் ஃபைல் கொடுத்து தான் நீங்கள் சேவ் கொடுத்துவோங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் அப்படி தான், இதே மாதிரி டவுன்லோட் கொடுத்துவோங்க. எதனால் எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்பாக்ஸில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலமாக தான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணால் திரும்பவும் அதே ப்ராப்ளம் தான் காட்டுது. ஏன்னா சேவ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆக மாட்டேங்குது. அதாவது கிளிக் பண்ணால் அது டவுன்லோட் ஆகணும், அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து வர மாட்டேங்குது. அதனால தான் என்னால் இப்போ டவுன்லோட் பண்ண முடியலை. பட் நான் ஆல்ரெடி எல்லாமே டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இந்த லேப்டாப்புக்கு தேவையான ட்ரைவ்ஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே நேம் காட்டாது. நம்ம வந்து உள்ளே போய் தான் நம்ம அதை செக் பண்ண வேண்டியிருக்கும். ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எம்பி கூடுதலாக தான் இருக்கும். ஆடியோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் இந்த 136 MBங்கிறது தான் ஆடியோக்கான ட்ரைவு. அது நம்ம இப்போ தேவையில்லை. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ரீபூட் பண்ணணும். மற்ற ட்ரைவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீபூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்க ட்ரைவ் மட்டும், இது என்ன ட்ரைவ்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஆன் ஆன் பர்மிஷன் கேட்க எஸ் கொடுத்துவாங்க. இது என்ன ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ட்ரைவ் செட்டப். இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துவங்க. எல்லா ட்ரைவ்ஸும் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் கேட்கும். நான் சிலே கொடுக்குறேன், எனக்கு சிஏ போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தவங்க. ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதிரி என்ன வருது, திஸ் ஃபோல்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு இருக்குது, அதை நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்ததும் அந்த ஃபோல்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்குது. இனிமேல் தான் இன்ஸ்டால் ஆகும். ஃபினிஷ் கொடுத்துவங்க. லான்ச் ப்ளூடூத் ட்ரைவ். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவங்க. வெல்கம் டு டிவைஸ் டிரைவர் இன்ஸ்டாலேஷன். அதாவது இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆக தொடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆடியோ ட்ரைவ் அல்லது ஒரு சில ட்ரைவ்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 2 ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. குவால்காம், அதுக்கப்புறம் ரியல் டெக் செமிகண்டக்டர். அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துவாங்க. ஃபினிஷ் கொடுத்ததும் அவ்வளோதான் இந்த ட்ரைவ்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. அதே மாதிரி தான் எல்லா ட்ரைவும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எந்த காரணம் மட்டும் பயோஸ் ட்ரைவை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்பை வந்து போயிடும். அதாவது கரெக்டாக போட தெரியலைன்னா லேப்டாப் டோட்டலாக போயிடும். இந்த ட்ரைவ்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக எல்லா பிசிக்கும் சரி லேப்டாப்ஸுக்கும் சரி கண்டிப்பாக தேவையானது. ஏஎம்டி ட்ரைவ் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஏஎம்டிக்கான ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமன் தான். அதுவும் கிராஃபிக்ஸ் ட்ரைவ் வந்து சிம்பிள் தான். இன்டெலுக்கு மட்டும்தான் வந்து கிராஃபிக்ஸ் ட்ரைவ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏஎம்டிக்கு வந்து காமனான கிராஃபிக்ஸ் ட்ரைவ் தான். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை பை, see you.